ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி Hi-Inno சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பர்சனலாக இந்த தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சட்னி. தக்காளியுடைய விலை வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது வாரத்தில் 2-3 நாள் கண்டிப்பாக அந்த சட்னி நான் செஞ்சுருவேன். இந்த சட்னி வந்துட்டு என்னோட பையனுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சட்னி. இந்த சட்னி செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக 2 இட்லி சாப்பிடுவான். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு இந்த சட்னி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். பெரிய பூண்டு வந்துட்டு தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நான் பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த பவுடர் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளி நல்லா மைய அரைச்சிட்டேன். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் தாங்க இந்த சட்னி செய்யும். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியிட்டோம். உளுத்தம் பருப்பு ரெண்டு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருச்சு. இதுல 2 கொத்து கருவேப்பிலை, அதுவும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு தக்காளி அந்த விழுது இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இதில் நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் நல்லா வற்றி போயிட்டு சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் சேர்த்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் சூடான இட்லி தோசையோட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Hi-Inno சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.